ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி பல மொழியில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஹிந்தியில் மாற்றி எழுதணும். டோட்டலாக 10 இருக்குது. இதில் சாய்ஸ் கிடையாது. 1க்கு 15 மார்க் இல்லையா? ஸோ 10யுமே கண்டிப்பாக படிச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதில் நீங்கள் மெமரைஸே பண்ண தேவையில்ல. மேலே இருக்க ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறீங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. 15 மார்க்கு விட்டுறாதீங்க. இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேஜ் நம்பர் 265 இருக்குது. ஃபஸ்ட்டு லெசன். இப்போது மேலே தமிழில் வச்சுருக்கேன், கீழே ஹிந்தியில் வச்சுருக்கேன். கம்பேரிசனுக்காக வச்சுருக்கேன். பார்க்கலாமா? ஒரு நாள் அரசகுமாரன் சித்தார்த்தன் அரண்மனை தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். ஸோ ஒரு நாள் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ஏக் தின். அரசகுமாரன் சித்தார்த்தன் அப்படின்னா ராஜகுமார் சித்தார்த். ராஜகுமார சித்தார்த். அரண்மனை தோட்டம் அப்படின்னா ராஜகான். ராஜகான் அரண்மனை தோட்டத்தில்னு போட்டிருக்கு. அப்போ ராஜகான் மே விளையாடிட்டு இருந்தான், விளையாடி கொண்டிருந்தான். அப்படி நடந்து விளையாடுதுன்னா கேள். கொண்டிருந்தான்னு போட்டிருக்கோம் இல்லையா? அது ப்ரெசன்ட் கண்டினியூ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்போ விளையாடிட்டு இருந்தான்றது கேள் ரஹாத்தா. ஓகேவா? ஸோ ஒரு நாள்னா ஏக் தின், அரசகுமார் சித்தார்த்ன்றது ராஜகுமார் சித்தார்த், அரண்மனை தோட்டம்ன்றது ராஜகான்வோன்மே, விளையாடிட்டு இருந்தான்றது கேள் ரஹாத்தா. தான்றது பாஸ்ட் டென்ஸ், விளையாடிட்டு இருந்தான்றது ரஹாத்தா. ஓகே, அப்போனா என்ன அர்த்தம்? தப்புன்னு அர்த்தம். அப்போனா தப்புன்னு அர்த்தம். ஓகே, ஆகாயத்தில். ஆகாயத்தில்னா என்ன அர்த்தம்? ஆகாஷ்மே. ஆகாயம் அப்படின்னா வானம், அதாவது ஆகாஷ்மே. சில அன்னப்பறவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்னப்பறவைகள் பறந்து செல்வதை கண்டான். அன்னப்பறவைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்ஷியோன். ஓகே, ஹன்ஸ் பக்ஷியோன் அப்படின்னு அர்த்தம். அன்னப்பறவைனா என்ன அர்த்தம்? ஹன்ஸ் பக்ஷியோன். பறந்துட்டு இருக்கிறதுக்கு ஹிந்தியில் உடு ரஹே. உடு ரஹே. சில அன்னப்பறவைன்றதால குச்சு ஹன்ஸ் பக்ஷியோன்னு அர்த்தம். ஓகே, சிலன்றதால குச்சு. ஓகே, ஸோ பறந்துட்டு இருந்ததுக்கு என்ன அர்த்தம்? உட் ரஹே. சில அன்னப்பறவைன்றதுக்கு குச்சு ஹன்ஸ் பக்ஷியோன். அவன் என்ன பார்த்தான்? அதை பார்த்தான் இல்லையா? கண்டான். அதுதான் தேகா. ஓகே, கண்டான் அப்படின்னா தேகா. இதே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு இருந்தானா தேக் ரஹாத்தா. புரிஞ்சுதா? தேகானா பார்த்தான். ஓகேவா? கேளானா விளையாடினான். கேள் ரஹாத்தானா விளையாடிட்டு இருந்தான். தேக் ரஹாத்தானா பார்த்துட்டு இருந்தான். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? தப் அப்போ ஆகாஷ்மே வானத்துல உட் ரஹே, அதாவது பறந்துட்டு இருந்த உட் ரஹே பறந்துட்டு இருந்த குச் ஹன்ஸ் பக்ஷியோன் சில அன்னப்பறவைகளை தேக்கா பார்த்தான். ஓகே, அவன் வானத்துல பறந்துட்டு இருந்த அன்னப்பறவைகளை பார்த்தான். உஸ்னே உன்ஹேன் பகுத் சாஹா. சாரி, இங்க படிக்கணும் இல்லையா? அந்த பறவைகளை அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதாவது அந்த பறவைகளை அவன் லைக் பண்ணான். உஸ்னே அவன், உன்ஹேன் அந்த அதாவது அதை, பகுச்சாஹா உஸ்னே உன்ஹேன் அவன் அதை, பகுச்சாஹா ரொம்ப விரும்பினான், ரொம்ப லைக் பண்ணான். திடீரென அவைகளில் ஒரு பறவை அவன் காலடியில் விழுந்தது. ஸோ திடீரென அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அச்சானக், சடன்லின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஹிந்தியில அச்சானக். அதாவது அவனோட காலடியில விழுந்தது இல்லையா? அதுல ஒரு பறவை அவனோட காலடியில விழுந்திருக்குது. அப்ப உண்மை அப்படின்னா அதுக்குள்ள, அந்த பறவைகளுக்குள்ள. ஓகே, உண்மை திரும்ப திரும்ப பறவைகள் பயன்படுத்த தேவையில்லை. அது இல்லை அப்படின்றதுக்கு உண்மை. ஓகே, உண்மை சே அதுலேருந்து ஏக் பக்ஷி ஒரு பறவை, உஸ்கே பேரோன் பர் அவனுடைய கால் மேல, உஸ்கே பேரோன் பர்னா அவனுடைய கால் மேல, ஆகிரா விழுந்தது. கிரானா விழுந்தது, ஆகிரானா விழுந்தது. ஸோ உஸ்னே உன்ஹே பகுச்சஹா அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அச்சானக் உடனே, சடன்லி, உண்மே சே அவங்கள்லேருந்து ஏக் பக்ஷி ஒரு பறவை, உஸ்கே பேரோன் பர் அதோட கால் மேல, அவனோட காலுக்கு மேல, ஆகிரா விழுந்தது. ஓகே, நெக்ஸ்ட் உஸ்கே பகல் மே ஏக் தீர் லகாத்தா. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்துடலாம். ஓகே, அதோட விழாவுன்னு சொல்லுவாங்கள்ல, விழா எலும்பு விழா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே அதன் விழாவில் ஒரு அம்பு தைத்திருந்தது. ஓகே, அதோட விழாவில் ஒரு அம்பு இருந்துதான். உஸ்கே பகல் மே அதோட விழாவில், ஆம்பிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஸோ அதோட விழாவில் ஏக் தீர் ஒரு அம்பு லகாத்தா இருந்தது. ஸோ அவனோட விழா எலும்புல, அதோட விழா எலும்புல ஒரு அம்பு இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு காயத்திலேருந்து ரத்தம் பெருகி கொண்டிருந்தது. அதாவது காயத்துலேருந்து ரத்தம் சொட்டிட்டு இருந்துதான். ஸோ காவுமே, காவ் அப்படின்னா அர்த்தம்னா ஊண்டு. ஓகே, காயம் காவுமே. காவுமே சே அப்படின்னா ஊண்டுலேருந்து, அதாவது காயத்துலேருந்து. கூன் அப்படின்னா ரத்தம். பஹு ரஹாத்தா வெளியேறி கொண்டிருந்தது. பஹுனா வெளியேறுது, ரஹாத்தானா இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ என்னது? கவுமே காயத்துலேருந்து, கூன் பஹா ரஹாத்தா பஹு ரஹாத்தா ரத்தம் வெளியேறிட்டு இருந்தது. ராஜகுமாரன் நெக்ஸ்ட் அரசகுமாரனது மனம் இதை கண்டு மிகவும் வருத்தமற்றது. ஸோ இதை பார்த்ததும் ரொம்ப சேட் ஆகிட்டான் இல்லையா? ஸோ ராஜகுமார் கா மண், ராஜகுமாரோட மைண்ட் எப்படி இருந்தது? யஹ் தேக்கர் இதை பார்த்துட்டு, யஹ்னா இதை, தேக்கர் அப்படின்னா பார்த்துட்டு, துக்கி ஹுவா
ஸோ அவனோட மைண்டு இதை பார்த்துட்டு சேட் ஆயிடுச்சு. துக்கி ஹுவா அப்படின்னா சேட் ஆகிடுச்சு. அவன் மெதுவாக அம்பை வெளியே எடுத்து சில பச்சிலைகளை பிழிந்து அதன் காயத்தின் மேல் தடவினான். அவன் என்ன பண்ணுறான், மெதுவாக அம்பை வெளியே எடுத்துட்டு பச்சை இலைகளை என்ன பண்ணான், அரைச்சி அந்த காயத்தில் தடவுறான். அது பார்க்கலாமா? உஸ்னே அவன் தீரே சே தீரே சே தீர் பாகர் நிக்கலா. தீரே சேர் மெதுவா, தீர் அப்படின்னா அம்ப, பாகர் நிக்கலா வெளியே எடுத்தான். பாகர்னா வெளியே, நிக்கலானா எடுத்தான். அவர் அண்ட் குச் செடி புடியோன் கோ அப்படின்னா என்னன்னா பச்சிலைகள் அப்படின்னு அர்த்தம். குச்சுனா சில, ஜெடி புடியோன் அப்படின்னா பச்சிலைகள். ஓகே. பீஸ்கர் அப்படின்னா என்னது, அரைச்சின்னு அர்த்தம். ஓகே, அரைச்சி பிசைந்து அப்படின்னு அர்த்தம். காவ்பர் லகாயா, காவ்பர் அப்படின்னா காயத்தில், காயம் மேலே, லகாயா தடவுனா. ஓகே, அவன் என்ன பண்ணான், அவன் வந்து உஸ்னே தீரேசே தீர் பாகர் நிக்கலாம். அவன் வந்து ஸ்லோவாக அந்த வந்து அம்பை வெளியே எடுத்துட்டான். அண்ட் அவன் என்ன பண்ணான், குச்சி செடி புடியும் கொஞ்சம் சில பச்சிலைகளை என்ன பண்ணான், பீஸ்கர் அரைச்சு காவுமே லகாயா காயத்தில் போட்டான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருந்தது, பறவை மெதுவாக தன் கண்களை திறந்து அரசகுமாரை நோக்கியது. பறவை என்ன பண்ணுச்சு, மெதுவாக தன்னோட ஐஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ராஜகுமாரனை பார்த்துச்சு. பக்ஷினே தீரேசே, பக்ஷி என்ன பண்ணுச்சு, தீரேசே மெதுவா ஆண்கண் கோல்கர், ஆண்கேன் கோல்கர் கண்களை திறந்து ராஜகுமாரனுக்கோ தேக்கா ராஜகுமாரனை பார்த்துச்சு. ஓகே, பக்ஷினே தீரேசே ஆண்கண் கோல்கர் ராஜகுமாரனுக்கோ தேக்கா. அது என்ன பண்ணுச்சு, ரொம்ப மெதுவாக கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணி ராஜகுமாரனை பார்த்துச்சு. அப்போ அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்போன்றது தப்பு இல்லையா, அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவ பகுத் குஷ் ஹுவா, அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஓகே ஓகே, இப்போ லெசன் 2 பார்க்கலாம். ஸோ லெசன் 2 இதுலேயே பார்த்துடலாம், ரெண்டாக பார்த்துடலாம். ஓகே, நாம் எல்லோரும் இந்திய குடிமக்கள், அதாவது குடிமக்கள் அப்படின்னா சிட்டிசன் எடுத்தோம். நம்ம எல்லாமே வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹம் சப் அப்படின்னா நாம் எல்லாரும், பாரத் கி அப்படின்னா இந்தியாவோட, நாகரிக் ஹே அப்படின்னா சிட்டிசன். ஸோ ஹம் சப் பாரத் கி நாகரிக் ஹே, நம்ம எல்லாம் இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ். ஓகே, ஹம் சப்னா நம்ம எல்லாம், பாரத் கி அப்படின்னா இந்தியாவோட, நாகரிக் அப்படின்னா சிட்டிசன்ஸ். ஓகே, இந்தியர்கள் எல்லோரும் ஒரு பெரிய சமூகத்தின் உறுப்பினர்கள். அப்போ இந்தியா மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சொசைட்டியோடைய மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, சபி பாரதிய அப்படின்னு அர்த்தம்னா எல்லா இந்தியன்ஸ். சபினா எல்லா, பாரதி அப்படின்னா இந்தியன்ஸ். ஏக் படி சமாஜ் கி, ஏக் படி சமாஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமாஜ் அப்படின்னா சமூகம், சொசைட்டின்னு அப்படிதான். ஏக் படி சமாஜ் அப்படின்னா ஒரு பெரிய சொசைட்டியோட சத்து ஹே உறுப்பினர், அதாவது மெம்பர். சபி பாரதிய ஏக் படி சமாஜ் கி சத்து ஹே, அதாவது எல்லா இந்தியன்ஸும் ஒரு பெரிய சொசைட்டியோடைய மெம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், குடிமக்களுக்கு உரிமைகளும் உண்டு. நாகரிக்னா சிட்டிசன்ஸ் இல்லையா, சிட்டிசன்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ நாகரிகனுக்கோ அதிகார் பி ஹே, அதிகார் ஹே இல்லை, அதிகார் பி ஹே அதிகாரமும் உண்டு. ஓகே, கடமைகளும் உண்டு. அவர் வேற என்ன இருக்கு, அவர்னா அண்டு, கடமைகள்னா என்ன அர்த்தம், கருத்விய அப்படின்னு அர்த்தம். கருத்விய அப்படின்னா கடமை, கருத்விய பி கடமைகளும் உண்டு. ஸோ சிட்டிசன்ஸ்க்கு என்ன இருக்கு, நாகரிகனுக்கே அதிகார் பி ஹே और கருத்வே பி ஹே, சிட்டிசன்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு அண்ட் வந்து என்னது கடமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், உரிமைகளை பற்றியே எண்ணுகிறார், அதாவது சிலர் உரிமைகளை பற்றியே எண்ணுகிறார்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், ரைட்ஸை பற்றி மட்டுமே திங்க் பண்ணுறாங்களாம். ஸோ சில நாகரிக் கொஞ்சம் சில, அதாவது சில சிட்டிசன்ஸ். அப்போ குச் நாகரிக் ஷிர்ஃப் ஒன்லி, ஷிர்ஃப்னா ஒன்லி, அதிகாரம் கே பாரேமே, அதிகாரம்னா ரைட்ஸ், ரைட்ஸ் கே பாரேமே, பாரேமே அப்படின்னா பற்றி. ஸோ ரைட்ஸ் பற்றி சோச்சுதே ஹே யோசிக்கிறாங்க. ஸோ குச் நாகரிக் சிர்ஃப் அதிகாரன் கே பாரேமே சோச்சுதே ஹே, சில சிட்டிசன்ஸ் வந்து ஒன்லி ரைட்ஸ் பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, சுயநலத்தின் காரணமாக தங்கள் கடமைகளை மறந்து விடுகிறார்கள். சுயநலம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்வார்த்வஷ். ஓகே ஓகே, அவங்க சுயநலம் என்னது, ஸ்வார்த்வஷ். ஓகே, வே அப்பனே கருத்தியோன்கே பூல் ஜாத்தே ஹே, ஸ்வார்த்வஷ் அப்படின்னா சுயநலமாக, வே அவங்க, அப்பனே கருத்வேன்கோ அவங்களுடைய கடமைகளை, கருத்வேன் அப்படின்னா அவங்களுடைய கடமைகளை, பூல் ஜாத்தே ஹே மறந்துடுறாங்க. ஸோ செல்ஃபிஷாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வே அவங்க, அப்பனே கருத்வேன்கோ அப்படின்னா அவங்களுடைய கடமைகளை, பூல் ஜாத்தே ஹே மறந்துடுறாங்க. ஆனால் நாம் கடமைகளை செய்யாவிட்டால் உரிமைகளை எப்படி கோர முடியும், நம்மளோட ரைட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து கேட்க முடியும், நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் ரைட்ஸை மட்டும் எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்குறாங்க. லக்கின் ஆனால் ஹம் கருத்வே நான் கரேன், கருத்வியே கடமைகளை, கருத்வே நான் கரேன் கடமைகளை செய்யலை அப்படின்னா, தோ தென் அதிகார் கி அதிகாரத்தை, மாங் அப்படின்னா கேட்குறது, கைசே கர் சக்தே ஹே
மாங்கு கைசே கர் சக்தே எப்படி கேட்க முடியும், அதிகார் கி மாங் அதிகாரத்தை எப்படி கேட்க முடியும், கைசே கர் சக்தே ஹே. ஓகே, அதாவது லெக்கின் ஆனா ஹம் கர்த்தவே நா கரே நம்ம வந்து கடமைகளை செய்யல அப்படின்னா தென் அதிகார்க்கோ மாங் கைசே கர் சக்தே ஹே ரைட்ஸை மட்டும் எப்படி கேட்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நம் தாய்நாடு நமக்கு அநேக வசதிகளை கொடுக்கிறது, நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸை நம்மளோட நாடு கொடுக்குது இல்லையா. ஸோ ஹமாரே மாத்ருபூமி அப்படின்னா தாய்நாடு, மதர்லேண்ட். ஹமே நமக்கு கவி சுவிதாயன் அப்படின்னா நிறைய விஷயங்களை, ஓகே, சுவிதாயன்னு நிறைய ஃபெசிலிட்டிஸை தேத்தி ஹே கொடுக்குது. ஹமரே மாத்ருபூமி ஹமே நமக்கு கவி சுவிதாயன் தேத்தி ஹே நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸை கொடுக்குது. நம்மிடம் இருந்தும் அது அநேக விஷயங்களை எதிர்பார்க்குது. அது என்ன பண்ணுது, நம்ம கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அது எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அது ஹம்சே பி நம்ம கிட்டே இருந்தும் கை நிறைய பாத்தோன் அப்படின்னா மேட்ரை பரீட்சா கர்த்தேக எதிர்பார்க்குது, நம்ம கிட்ட தான் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குது, நிறைய மேட்ரை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, பாத்தேன் அப்படின்னா மேட்ரை, பரீட்சா கர்த்தேகனா எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஹம்சே பி நம்ம கிட்டே இருந்தும் அது நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ தேர்டு இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். புலி ஒரு பிராணியை கொன்ற பின் மறுநாள் அதை சாப்பிட அவ்விடம் வரும். அதாவது புலி ஒரு பிராணியை சாவடிச்சிருச்சு அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்காக நெக்ஸ்ட் டே வருமா. ஸோ பாக் கிசி ஜான்வரன் கோ மார்னே கே दूसरे दिन ही उसे खाने वहाँ आता है. பாக் அப்படின்னா அந்த புலி, கிசி ஜான்வரன் கோ ஏதாவது விலங்க, மார்னே கே கொண்டுட்ட பிறகு, துஸ்ரே தின் நெக்ஸ்ட் நாள், துஸ்ரே தின் ஹே நெக்ஸ்ட் நாள் தான், உஸ்ஸே கானே அதை சாப்பிட்றதுக்காக வஹா ஆத்தாஹே அங்கே வரும். வஹானா அங்கே, ஆத்தாஹேனா வரும். ஸோ பாக்னா புலி, கிசி ஜான்வரன்கோ ஏதாவது விலங்குகளை, மார்னே கே கொண்டுட்ட பிறகு, துஸ்ரே தின் ஹி அடுத்த நாள் தான், உஸ்ஸே கானே அதை சாப்பிட வஹா ஆத்தாஹே அங்கே வரும். இக்காரணத்தால் ராமதாஸ் தொடர்ந்து 3 நாட்கள் அவ்விடம் வந்து புலிக்காக காத்து கொண்டுட்டு இருந்தான். ஸோ இந்த ரீசனால தான் ராமதாஸ் என்ன பண்ணா, தொடர்ந்து வரக்கூடிய 3 days, தொடர்ந்து 3 days தான் அந்த புலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த காரணத்தால் தான் ராமதாஸ் என்ன பண்ணா, லகாத்தர் 3 दिन கண்டினியூஸ் 3 days, லகாத்தர் 3 दिन ஸோ கண்டினியூஸ் 3 daysக்கு வஹா ஆக்கர் அங்கே வந்துட்டு, பாக்கி புலிக்காக ராகு தேக்தா ரஹா, ராகுனா ஸ்டே பண்ணுறது, தேக்தா ரஹா ராகு தேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெயிட் பண்ணுறது, ராகு தேக்தா ரஹா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, इस कारण रामदास लगातार 3 दिन वहाँ आकर बाकी राह देखता रहा. ஸோ இந்த ரீசனால தான் இஸ் காரன் ராமதாஸ் லகாத்தார் 3 दिन தொடர்ந்து 3 நாளுக்கு வஹா ஆக்கர் அங்கே வந்துட்டு, பாக்கி ராகு தேக்தா ரஹா அந்த புலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஆனால் அது எருதை சாப்பிட வரவில்லை, ஆனால் அது வந்து சாப்பிட்றதுக்கு, அந்த எருதை சாப்பிட்றதுக்கு வரல. ஓகே, லக்கின் ஆனா बाघ बैल को खाने नहीं आया. लेकिन आना बाघ बैल को खाने எருத சாப்பிட்றதுக்கு நஹி ஆயா வரல. காயமடைந்த புலி எப்போதும் பயங்கரமானது, அது அக்கம் பக்கத்து கிராமங்களில் நுழைந்து சேதம் விளைவிக்க கூடும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு இன்ஜோர்டு டைகர் வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸான அனிமல். ஏன்னா அது என்ன பண்ணும், அது பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்குள்ளே வந்து அட்டாக் பண்ண பார்க்கும். ஸோ காயமடைந்த புலி அப்படின்னா தாயல் பாக் எப்பவுமே ஆபத்தானது. ஹமேஷா கத்தர்னாக் ஹோத்தா ஹே, ஹமேஷா எப்பவும், கத்தர்னாக் ஹோத்தா ஹே. ஸோ தாயல் பாக் ஹமேஷா கத்தர்னாக் ஹோத்தா ஹே, காயமடைந்த புலி எப்பவுமே டேஞ்சரஸ் ஆனது. ஹமேஷா கத்தர்னாக் ஹோத்தா ஹே. ஆஸ்பாஸ் அப்படின்னா அக்கம் பக்கத்தில், गांवों में विलेज्ல दुष्कर नुकसान पहुंचा सकता है. दुष्कर नुकसान पहुंचा सकता है ना ரீச் ஆகிட்டு, பहुंचனா ரீச் ஆகிட்டு, துஷ்கர் நுக்சான் அப்படின்னா சேதத்தை விளைவிக்கும். ஓகே, அதாவது அக்கம் பக்கத்து ஆஸ்பாஸ்கி கான்வோன்மே வில்லேஜில் துஷ்கர் நுக்சான் பहुंचा सकता है, பहुंचा அப்படின்னா ரீச் ஆகிட்டு, துஷ்கர் நுக்சான் அப்படின்னா அது என்ன பண்ணும்னா அந்த விளைவுகளை விளைவிக்கும், சேதப்படுத்தும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, அது அந்த புலியை கட்டாயம் கொன்று தீர்க்க வேண்டும். ஸோ அதை கண்டிப்பாக கொன்றணும். ஸோ உஸ்ஸே ஜரூர் அதை கண்டிப்பாக, ஜரூர்னா கண்டிப்பாக, மா டால்னா சாஹியே கண்டிப்பாக கொன்றணும். ஸோ உஸ்ஸே ஜரூர் மார்னா சாஹியே அதை கண்டிப்பாக கொன்றணும். ஏன்னா ஆகவே இதனால் ராமதாஸ் புலியை தேடுவதை நிறுத்தி விடவில்லை, இதனால் புலியை அவன் சர்ச் பண்ணுறதை அவன் ஸ்டாப் பண்ணலை. ஸோ இதனால் इसलिए ராமதாஸ் நே பாக்கோ ढूंढना नहीं छोड़ा. பாக்கோ ढूंढना புலியை தேடுறத நஹி சோடா விடலை,
ஸோ इसलिए இதனால் ராம்தாஸ் ने भाग को ढूंढना புளிய தேடுறத நஹி டோண்டா விடலை. ஓகே, நஹி சோடா அவன் விடலை. ஸோ புளிய தேடுறத அவன் விடலை.